இறை இயேசுவின் அன்பிற்கினிய சொந்தங்களே, உங்கள் யாவருக்கும் செல்வத்தாயின் 25ஆம் ஆண்டின் வெள்ளி விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிங்கித்துறை என்ற கிராமம் 1960களிலே உருவாகியது. மக்களின் பிழைப்பிற்காக வந்த இந்த அழகிய கிராமம் ஓர் ஊராக உருவெடுக்க காரணமாக திகழ்பவர் நம் அன்னை கன்னிமரியாள். பல ஆண்டுகள் மக்கள் வாழ்ந்து வந்தாலும் அன்னை நமதூரில் குடி புகுந்த பின்னரே சிங்கிமா நகரும் சீரும் சிறப்புமாக உருவெடுக்கத் தொடங்கியது. மக்கள் தொழிலின் காரணமாக தஞ்சம் புகுந்த இந்த இடத்தில் சிங்கிராளின் வரத்து அதிகரித்ததன் காரணமாகவும் சங்கங்களிலே பெயர் பதிவேற்றதற்காகவும் இது ஒரு துறைமுக பகுதியை சார்ந்தமையால் இந்த கிராமத்திற்கு சிங்கித்துறை என்று தூண்டுவதில் பெயரிடப்பட்டது. இதன் அடிப்படையிலேயே சிங்கத்துறை என்று பெயர் வந்ததாக அறிய வருகிறோம். மக்களின் ஆன்மீக தேவையை பூர்த்தி செய்யும் காரணமாக இந்த இடத்தில் அன்னையின் சுரூபமானது கொண்டு வரப்பட்டது. காலப்போக்கில் 1999 அன்னைக்கென்று ஒரு ஆலயம் கட்ட அடிக்கல் நாட்டப்பட்டது. 2001 ஆலயம் அர்ச்சிப்பு செய்யப்பட்டது. அன்று இந்த கிராமத்தில் மக்கள் கட்டுமரப்படகு, வல்லம் என்று இவற்றில் தொழில் செய்து இன்று சிறிய பைபர் என்று மாற்றம் செய்யப்பட்டு மக்கள் தங்கள் தொழிலில் முன்னேற்ற பாதையை கண்டு வருகின்றது. ஆரம்ப காலகட்டத்தில் மக்கள் சிறு சிறு குடிசைகளிலேயே குடியமர்ந்தவர்கள் இன்று பல வகையான கட்டடங்களால் கட்டப்பட்ட வீடுகளில் வசித்து வருகின்றனர். வறுமையின் காரணத்தினால் படிப்பறிவில்லாத எளிய பாமர மக்களாக இந்த கிராம மக்களின் வாழ்வு இன்று பல பட்டதாரிகளாலும் சில அரசு துறை அதிகாரிகளை பெற்று ஊராக விளங்குகின்றது. சாலமோன் ஆண்டவரிடம் ஞானத்தை கேட்டபொழுது அவருக்கு தேவையான ஞானத்தை வழங்கிய இறைவன் இன்று நம் அன்னையின் அருளாசிராலும் பரிந்துரையாலும் இன்று சிறுவர்கள் இறை ஞானத்தில் வளர்ச்சி பெற்று மறை மாவட்டங்களிலேயே கடந்த 3 ஆண்டுகளும் முதல் இடத்தை பிடித்து வெற்றி என்னும் மகுடத்தை சூட்ட பெற்றது நம் தாய் அன்னை மரியாவின் நிறைவான அருளாசிராலே தான் என்பதை பெருமகிழ்வோடு தெரிவிக்கின்றேன். நமதூர் பல காரியங்களில் வளர்ச்சி பெற்றிருக்கின்றது என்று சொல்லலாம். நம் பங்கின் வளர்ச்சிக்கு காரணமாக திகழ்பவர்கள் நம் பங்கு தந்தையர்கள், ஊர் பெரியோர்கள், அருட்சகோதரி இவர்கள்தான். நம் ஊரின் வளர்ச்சியை பார்க்கின்ற பொழுது முழு முதல் காரணமாக இருப்பவர் நமக்கு பல செல்வங்களையும் வாரி வழங்கும் தாயாம் செல்வத்தாயின் நிறைவான அருள் ஆசிர் என்பதை இத்தருணத்தில் உணர முடிகின்றது. முதிர் வயது அருட்தந்தையர்கள் தொடங்கி இன்று இளம் அருட்தந்தையர்களின் வருகையும் அவர்கள் எடுக்கும் பல முயற்சிகளுமே தான் இந்த நாளை வெகு விமரிசையாக கொண்ட காரணமாகின்றார்கள். தொடர்ந்து நம் அன்னையிடம் ஜெபிப்போம். நமதூரில் தேவாலயத்தில் பெருகவும் இன்னும் பல அரசு அதிகாரிகள் உருவாகவும் தொழிலில் முன்னேற்றம் காணவும் விளையாட்டுத் துறைகளில் சாதனையாளர்களாகவும் சிங்கித்துறை என்ற கிராமம் தடம் பதிக்கும் பல சாதனையாளர்களை உருவாக்கிடும் ஒரு அழகிய கிராமமாக திகழ்ந்து அன்னையின் அருளை நிறைவாய் பெற தொடர்ந்து அன்னையை நாடி வருவோம். இங்கு கூடியிருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் ஜூபிலி விழா வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய சிங்கித்துறை தூய செல்வ மாதாவினுடைய திருவிழா நல் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு அன்போடு உரைத்தாக்கிக் கொள்கின்றேன். அத்துடன் 25 ஆண்டுகள் நிறைவு பெற்ற ஜூபிலி விழா வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய ஆலயமானது 1999ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி நம்முடைய தூத்துக்குடி மறை மாவட்டத்தினுடைய 2வது ஆயரும் முன்னாள் ஆயரும் ஆகிய மேதகு தாமஸ் ஆண்டகை அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டது.
அதைத் தொடர்ந்து 2001ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி நம்முடைய ஆலயமானது மேதகு ஆயர் பீட்டர் பெர்னாண்டோ ஆண்டகை அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டு இறை மக்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து நம்முடைய மேதகு ஆயர் பீட்டர் பெர்னாண்டோ ஆண்டகை அவர்களால் 2002ஆம் ஆண்டு மே மாதம் 23ஆம் தேதி நம்முடைய சிங்கித்துறை பங்கானது வீரபாண்டியன் பட்டணத்திலிருந்து புதிதாக ஒரு பங்காக அறிவிக்கப்பட்டது. எனவே நம்முடைய ஆலயம் கட்டப்பட்டு 25 ஆண்டுகள் நிறைவு பெற்ற இந்த ஜூபிலி விழாவினை நாம் கொண்டாடுகின்றோம். நம்முடைய தாய் பிரிய செல்வ மாதாவிற்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஒவ்வொரு நாளும் நாம் இந்த தாய்க்கு நன்றி செலுத்துவதற்காகவும் இறைவனை அன்போடு அணுகுவதற்காகவும் இந்த ஆலயம் நாம் தேடி வருகின்றோம். தாமோன் கட்டிய ஆலயத்திலே என்னுடைய கண்களும் என்னுடைய இதயமும் எந்நாளும் இந்த ஆலயத்தில் இருக்கும் என்று சொல்லி ஆசீர் வழங்கிய அதே இறைவன் நம்முடைய ஆலயத்திலும் இருந்து நம்முடைய மக்களுக்கு ஆசீர் வழங்குகின்றார். அவர் நம்மை உற்று நோக்குகின்றார். நம்முடைய ஜெபத்தை அவருடைய இதயத்தால் கேட்டு நம்முடைய இதயத்திற்கு அவர் பதில் அளிக்கின்றார். நம்மை அன்பு செய்கின்றார். எனவே இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். அதே போல நமக்காக பரிந்துரைக்கின்ற நம்முடைய தாய்க்கும் நன்றி செலுத்துவோம். ஆன்மீகத்திலும் நம்முடைய மக்கள் அதிகமாக வளர்ந்திருக்கிறார்கள். எனவே இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். அனைவருக்கும் திருவிழா நல் வாழ்த்துக்களையும் ஜூபிலி விழா வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று இறை மக்களாகிய உங்கள் அனைவரையும் இத்திருவிழாவிற்கு வந்து தாயினுடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். நன்றி. அனைவருக்கும் ஜூபிலி விழா வாழ்த்துக்கள். திருவிழா வாழ்த்துக்கள். அனைவருக்கும் திருவிழா வாழ்த்துக்கள். அனைவருக்கும் ஜூபிலி விழா வாழ்த்துக்கள். 25வது ஆண்டு திருவிழா வாழ்த்துக்கள். வெள்ளி விழா வாழ்த்துக்களையும் திருவிழா வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து பல ஆண்டுகள் ஆனாலும் சிறிய ஆலயத்தை வைத்து நாம் வழிபட்டோம். நமக்கு ஆலயத்தை எழுப்பி தந்தை சேவியர் சார்ஜ் அவர்கள் நமக்கு ஆலயம் எழுப்ப வேண்டும் என்ற ஒரு உறுதியோடு நமக்கு ஆலயத்தை எழுப்பி தந்தார்கள். அந்த செல்வத்தாய் நமக்கு பங்கு இங்கு அமைந்ததிலிருந்து நம் சிங்கித்துறை செல்வமாக வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அந்த செல்வத்தாய்க்கு நாம் எல்லாரும் சேர்ந்து நன்றி சொல்ல வேண்டும். செல்வத்தாயினாலும் நம்ம எல்லாரும் இருந்து வளர்ச்சியை பெற வேண்டும் என்று வாழ்த்தி வணங்குவதை கொண்டு செல்வத்தாயின் 25வது திருவிழா வாழ்த்துக்களையும் வெள்ளி விழா வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகிறேன். ஆலயம் சின்ன ஒரு குடிசையாக தான் இருந்துச்சு. இந்த குடிசையாக இருக்கும்போது நம்மளுடைய தாய் பங்கு வீரமணி பண்ணோம். அந்த தாய் பங்கு வீரமணியில இருந்த முன்னா தந்தை அருளாசர் அடிகளார்ட்ட நாங்க இதற்கு ஒரு ஆலயம் வேணும் அப்படின்னு கேட்டோம். அவங்க வந்து நம்மளுடைய ஆயர் அவர்கள் வீரப்பண்ண தலைமையில இந்த சிங்கத்துறைக்கு ஆலயம் கட்டுவதற்காக ஒரு நிதி வாங்கி கட்டுறது பண்ணி வந்தாங்க. சுற்றுலா வந்தோம். இங்க வந்து தொழில் வளம் உட்கார்ந்து மாதா அருளாக கோயில் கட்டி முடிச்சோம். நல்ல தொழில் ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு. அதனால சீர் சோப்பம் நல்லா இருக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். சிங்கித்துறைன்னு சொல்லி பேர் வந்தது எப்படின்னா, நம்ம ஆரம்ப காலத்துல இங்க வந்த முன்னோர்கள் வந்து சிங்கிரால் தொழில் பண்ணதுனால ஒரு கூட்டுறவு சங்கம் அமைக்க வேண்டியது இருந்தது. அதன் வழியாக சிங்கித்துறை மீனவர் கூட்டுறவு சங்கம் சொல்லி ஆரம்பிச்சோம். இப்போ இந்த மாதா கோயில் கட்டுனதுல இருந்து சிங்கித்துறை மக்களுடைய வளர்ச்சி அந்த மாதாவுடைய இறக்கத்தினால நல்லபடியா இருக்குதுன்னு சொல்றத தெரிவிச்சுக்கோம். இந்த ஊர்ல தந்தையை வச்சு எங்க ஊர் வளர்ச்சி நல்லா ஆன்மீகத்துல இருக்கு. எங்க ஊர் வளர்ச்சிக்கு வந்து எங்க ஊர் தமிழ் தந்தை ரொம்ப அருமையாக செய்யறதுக்கு ரொம்ப வாழ்த்து செல்வமலர். அனைவருக்கும் வணக்கம். மறைக்கல்வியில எங்க செல்வமலர் வழியாக 3 வருஷம் முதலிடமா எங்க சிங்கித்துறை பெற்றிருக்கு. அது தாயினுடைய கர்மம், இந்த பிள்ளைகளுடைய ஞானத்தில் உருவானதுனாலதான் அந்த 3 வருஷத்துக்கும் முதலிடம் பெற்றதுக்கு இந்த செல்வமலர் கோடான கோடி நன்றி சொல்லி திருநாள் நல்வாழ்த்து. அனைவருக்கும் வணக்கம். சிஸ்டர் வந்து 20 ஆண்டுகளாக இருந்து மறைக்கல்வி அங்கு மருத்துவமனை வச்சு சிறப்பாக செல்வத்தாய் பிள்ளைகள் சிறப்பாக சீர்திறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். திருவிழா நல்வாழ்த்துக்கள். வணக்கம். சிங்கித்துறையை பொறுத்தவரை மட்டும் இல்லை, பிற சமய இஸ்லாமிய சகோதரர்களோட சேர்ந்து ஒன்றா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். தொழில் அடிப்படையை பார்க்கும்போது அவங்களுக்கு எங்களுக்கு ஒரு தெரியலன்னா அவங்களும் போக மாட்டாங்க, அவங்களுக்கு ஒரு பெண்ணாண்டா நாங்களும் போகாம அவங்களோட மதவுடைய அருளாட நாங்கள் வந்துட்டு ஒற்றுமையாக இருக்கோம். ஆன்மீக தந்தைனா சிசிவி பாதம் அவர் இல்லைன்னா இந்த ஊர் பங்கு இல்லை. அப்ப அமல்நாத பிசத்து இருந்தாங்க. அன்னைக்கு சொன்னாங்க, அன்னை வேளாங்கண்ணியில இருந்த மாதிரி இந்த இடம் இருக்கு, மாதாவை இந்த இடத்துலயே கோயிலை கட்டு, இந்த இடம் தான் மாதாவுக்கு பிடித்தமான இடம். ஆரம்ப காலத்துல இருந்து சப்பரங்கள் கட்டையில செஞ்சு எங்க ஊர்ல பவனியாக சுத்தணும்.
வீட்டுக்கு ஒரு சிம்பிளாக இருக்கிற அளவுல தேரை இல்லாத அளவுக்கு இருக்கிற அளவுக்கு செஞ்சு தர்றதுக்கு எங்களுக்கு கடவுளை ஒத்துழைச்சிருக்காங்க. மாதாவுடைய அருளால எங்க ஊர் மக்களும் நாங்களும் நல்லா இருக்கும். நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி. இருந்த ஊரை சீர்மிகு சிங்கத்துறையாக ஆக்கி செல்வியல் வளர்ச்சியை கொடுத்து ஊரையே சீர்மிகு சிங்கத்துறையாக பெயர் வைத்ததற்கு செல்வமதாவுக்கு கோடானு கோடி நன்றி சொல்கிறேன். எல்லா வாழ்த்துக்கள். மரியே வாழ்க. என் பேர் சிஸ்டர் ரோசி. நான் இங்க 2009 இருந்தேன். இப்போ 16 வருஷத்துக்கு பிறகு திரும்பி இங்க வந்திருக்கோம். இந்த ஊர் ரொம்ப நல்லா டெவலப் ஆயிருக்கு. நான் முந்தி இருந்தப்ப வெறும் குடிசைகளாக தான் இருந்துச்சு. இப்ப எல்லாருமே நல்ல வீடுகள்லாம் கட்டி வசதியா சந்தோஷமா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மக்களும் நிறைய பேர் டெய்லியும் கோயிலுக்கு வராங்க. பிள்ளைங்களும் நல்லா ஞானத்துலயும் அதிகம் வளர்ச்சி அடைந்திருக்காங்க. அதை நிறைய பிள்ளைங்களுக்கு உதவி செய்யாரு. இதே மாதிரி மக்கள் ஒவ்வொரு நாளும் கோயிலுக்கு வந்து மாதாவை வணங்கி அவருடைய ஆசிரியர் இறைவனுக்கு வேண்டுகிறேன். ஜூபிலி ஆண்டு வாழ்த்துக்கள். ஜூபிலி நல்வாழ்த்துக்கள். உங்கள் அனைவருக்கும் ஜூபிலி ஆண்டு நல்வாழ்த்துக்கள். செல்வத்தாயின் பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாள் நமக்கு மிக முக்கியமான நாள், மகிழ்ச்சியான நாள். இன்றைய நாளில் நாம் பங்கு உருவாவதற்கு முக்கிய காரணமாக இருந்த அனைத்து அருத்தந்தையர்களையும் நான் நினைவுற வேண்டும். அவருடைய ஆன்மா நித்திய இறைப்பாட்சியை அடையவும் இந்த பங்கிற்காக இன்றும் உழைத்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு அருத்தந்தையர்களுக்காகவும் நாம் ஜெபிக்கவும் கடமைப்பட்டிருக்கின்றோம். மேலும் இன்றைய நாளில் நம் முன்னோர்களை நினைவு கூற வேண்டும். அவர்களுடைய கடின உழைப்பாலும் போராட்டத்தினாலும் பல்வேறு முயற்சியினாலும் இந்த பங்கு இன்றைய 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை சிறப்பாக கொண்டாடி வருகிறது. ஆகவே என் நன்னாளில் நம் முன்னோர்களையும் நினைவுகூர்ந்து அவர்களுக்கும் நன்றி கூற வேண்டும். மேலும் பல்வேறு செயல்பாடுகள் நம் பங்கில் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. அதற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். மேலும் நம்பிக்கையோடு நம் வாழ்க்கை பயணத்தை தொடர வேண்டும். என்றும் இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். எந்தெந்த சாமி தந்ததையா, எத்தனை பாட்ட சொன்னதையா, அத சுத்துற பூமி கண்டதையா, அடிச்சு வீசும் காத்திலையும் அந்த தகப்பனாச சுத்துதையா, வெளிச்சு பூக்கும் வேலையிலும் ஒரு வம்சத்து கதையே உள்ளதையா.
மாதா அருளொளி மாதா ஆரோக்கிய மாதா ஆறுதல் மாதா இருதய மாதா இன்னரு மாதா உலகின் மாதா உப்பருகை மாதா லூர்து மாதா வினரசி மாதா வியாகுல மாதா விடிவெள்ளி மாதா வடிப்பட்டி மாதா வேளாங்கண்ணி மாதாவே உந்தன் திவ்ய சொல்லி அழைப்பேன் மாதாவே மரியன்னையே தா தித்தும் நம் தித்தும் கிடதகதா தித்தும் தா ததாங் தித்தும் தா தா தித்தும் தா கிடதகதாங் தித்தும் தா தக 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 ஜுன் ததாங் தக ஜுன் தக 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 ஜுன் ததாங் தக ஜுன் கிடதக தக தக ஜுன் ததாங் தக ஜுன் தக ஜுன் ததாங் தக ஜுன் தக தரி கிட்ட தும் தக தும் தக தும் கிடதக தரி கிட்ட தும் தக தும் தக தும் தரி கிட்ட 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 தரி கிட்ட தக தா தக ஜுன் தரி கிட்ட தக ஜுன் கிடதக தக ஜுன் தரி கிட்ட தக ஜுன் தக தக ஜுன் தரி கிட்ட தக ஜுன் கிடதக தக ஜுன் தரி கிட்ட தக ஜுன் தங்கிடதக தரி கிட்ட தக தும் தங்கிடதக தரி கிட்ட தக தங்கிடதக தரி கிட்ட தக தும் உன்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்கள இல்ல ஒண்ணு I got the drive, I got the move, like the idiot I break the cage and never lose, like the pretty I got the style, I got the groove, like the balikida I change the game, I make the news யாரு எவருன்னு தெரியாம இவரு பவராச பாலு விட்டாரு பிரதரு அடிச்சு காலி பண்றதே வாரி தின்றுவே தொக்க மாட்டின்னு கதறு செய்யா பொண்ணா அடக்கமாலாம் இருக்க முடியும். எங்க கொடி உரல பறக்கு தீ பறந்துட்ட பட்ட சிவட்டிக் ரெட் கார்பெட் என்ட்ரி கொடுக்க கண்ட்ரி மேனுக்கு கட்டுன கண்ணிய ரெட் கார்பெட் என்ட்ரி கொடுக்க கண்ட்ரி மேனுக்கு கட்டுன கண்ணிய நீ வேணா அடி அடியில பெரிய ஆளா இருக்கலாம் கபடின்னு வந்துட்டா களத்துல லிங்கம் தான் பெரிய ஆளு